ஆன்மீகம் தேவையில்லை, இறைவன் தேவையில்லை, குரு தேவையில்லை, சம்பாத்தியம் தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு கிளாஸ் சாராயம் இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்? பறக்கிறேன். இவெல்லாம் தெரியாமல் கஷ்டப்படுறாளே. அப்படியே அந்த பழக்கத்தில் இருக்கும்பொழுது அவருக்கு என்ன தோணுமா? ஆனந்தம் இருக்குமா? 49வது நாள் அந்த கெட்ட ஒழுக்கத்திற்கு, அதான் அடிமைன்னு சொல்கிறோம், கெட்ட ஒழுக்கத்திற்கு உள்ளே போகும் பொழுது அவர் பாட்டு குடிச்சுட்டு போயிட்டே இருந்தார்னு வைங்க, அதை பற்றின சிந்தனை இருக்காது. எந்த வினாடி அவரால் 49வது நாள் குடிக்க முடியலன்னு வைங்கோ, அவருடைய உடம்பு நடுங்கும். நம்ம நேரடியாக பார்த்துருப்போம். எவ்வளோ குடிகாரர்கள் என்ன இருக்கும், கை காலெலாம் அத்தனை மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு குடிக்கலைன்னா உடம்பு நடுங்கும். அப்போ இந்த மும்மையும் உலகம்னு நம்ம சொல்லும்பொழுது இந்த அகத்திற்கு வெறும் பயிற்சி, பழக்கம், ஒழுக்கம் மட்டும் போராது. அது நல்ல பயிற்சியா, நல்ல பழக்கமா, நல்ல ஒழுக்கமானு நமக்கு ஒரு குரு எடுத்து சொல்லணும். அப்போ குருவை நோக்கிய பயணம்